यस्याभवद्भक्तजनार्तिहिन्तुः पितृत्वमन्ये सविजार्यपूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसुम्नं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्याङ्गुणसम्पदां शरणं भवदीतानां षडगोपमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीं पुराकरुणया असौ स्याद्विप्रेक्षितं यादश्रीनरसिंहकार्यमुनिपादाम्बुजैन्दिरा भान् दीक्षान्तिदयादिभिः शुभगुणैः भान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गशतार्योनिपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशरदिगुणा संयमीन्द्रेण पृष्ठं यस्तात्मानं विभिन्न नरहरिहरसिद्योगिनेषु प्रसादात् राज्यं श्रीरङ्गकारिप्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षतारिं श्रीरङ्गनाथ षडहोपयतीन्द्रनिष्ठं लक्ष्मी नृसिंहकरुणैकपात्रं श्रीरङ्गवीराशोभसुत्यं वेदान्तदेवे यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिहरसिद्योगिनेषु प्रसादात् राज्यं श्रीरङ्गकारिप्रभवयतिपतेः सम्प्राप्त अध्यात्मं नररङ्गभूकार्याभ्यां कारुण्याक्षेषुण्यविधयोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूतत्वमेसविदिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनव्याक्रिया ख्यातमीडे श्रीमद्रङ्गशतारिसंज्ञविवरान्नब्दागमान् तद्वयम् श्रीमद्वेदवदंसदे श्रीमद्वीरभूत्वहाते पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवसम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगितरस्तात्मरक्षापरम् श्रीमद्रङ्गसदारिदेवरब्दागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीय यतीन्द्रकटाक्षलब्धत्रय्येन्तसारमनवद्यगुणं बुधाख्यम् नारायणाद्यैर्कृपागीतं श्रीरङ्गनाथैः शेखरम् आश्रयामः பாஷைக்காரருடைய சரணாதிகத்தியம் ஆயின்றிருக்கு. அதுல பெரியவர்த்தன் அதற்கு அதாவது நீங்க சொல்ல போகிற அதாவது வரிசாஸ்திரம் சிதறம் ஆதரம் தாரா உத்ரான் பந்துவும் சரிங்கிறது ஸ்லோகம் ஆரம்பம். அதுலேருந்து ஆரம்பிச்சு துணைய மாதா பிதா துணைய துணைய பந்துஷ்ட குரு துணையவா இப்படின்ற 3 ஸ்லோகங்கள். இந்த 3 ஸ்லோகங்களும் கொண்டது 6வது சூர்ணிகைன்னு சொல்ற. சுவாமி தேசிகன் சூரிய கணக்கெல்லாம் பண்ணல. ஆனா இல்ல சூரிய கணக்கு 1 கணக்கு 1 2 போட்டு எழுதியாரு. அதாவது சோசனை புத்தகத்துல அந்த ரீதியில
சித்திரம் மாதரந்தராண்டு இந்த 3 ஸ்லோகம் 6வது சூழ்நிலை வருது. அதுக்கு முன்னாடி அவதாரிக்காக பெரியவாச்சாரியர் சாதிக்கிறார். அதாவது முதல் சூழ்நிலை பகவன் நாராயணாய் பிரதான ரூப ஸ்வரூப ரூபன் ஆரம்பிச்சு திவ்ய வைசியம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அஸ்மின் சரண்யாம் அமிர்தம் பிரபத்தேது ஒரு சூழ்நிலை. அதாவது நாம் சரணாதி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு உபாயத்திலையும் ருச்சி வரணும். அந்த உபாயத்தினால கிடைக்க போற பலன்லையும் ருச்சி இருக்கணும். அதனால பிராப்திய ருச்சி பிராபக ருச்சின்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா இவைகள் உண்டாச்சுன்னா அப்புறம் நமக்கு அத்தியவசாயம் உண்டாகும். ஒரு வஸ்து நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதை அடையிறதுக்கு எவ்வளவு பிரயோஜனப்படுறோம். அதனால அதுதான் அதான் ருச்சி. அந்த ருச்சி அதை வாங்குறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ சாதனம் உண்டோ அதெல்லாம் பார்க்கறோம். அந்த வழிக்கு அந்த சாதனத்திலையும் ருச்சி இருக்கு, அந்த பழத்திலையும் ருச்சி இருக்கு. அந்த ருச்சி பெருக 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 என்னாகும், அது மேல ஒரு அத்தியவசாயம் வரும். அத்தியவசாயம்னா என்ன, அதாவது பூர்ணமான நம்பிக்கை வரும். ஆக அந்த பிராப்திய ருச்சியும் பிராப ருச்சியும் கனத்தினால அத்தியவசாயமும் ஏற்பட்டது. உடனே பாஷிகாரர் என்ன பண்ணார், அது அப்படியே பலித்தமாக சித்தியர்த்தமாக முதல் சூழ்நிலையில அதாவது பகவன் நாராயணாவி மதான சொல்ல பிராட்டி திருவிழா சரணம் கூட்டு பெருமாள் பாஷிகார் அங்க சரண திருவிழா சரணம் பண்ணார், சரணாதி பண்ணார். ரெண்டாவது சூழ்நிலை என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா பாரமார்த்திகள் இந்த ஆரம்பிச்சு பாரமார்த்திய பகவத் அவிரதாஸ்துமே யதாவஸ்தித, அதாவது சரணாகதி யதாவஸ்தித அவிரதாஸ்துமே, அப்படியே எனக்கு அந்த சரணாகதியாவது பலிக்க வேண்டும், அது உள்ளபடி எனக்கு பலிக்கணும் அப்படின்னு உடனே அஸ்துதே தயே அஸ்துதேன்னு சொன்ன. அஸ்துதேன்னு சொன்னதுனால அதான் பிராட்டிக்கு சரணாகதி பண்ணிட்டார் ரெண்டாவது சூழ்நிலையால. மூணாவது சூழ்நிலையால அஸ்துதேன்னு யார் சொன்னது, பிராட்டி சொல்றார். அனந்தரம் இங்க வாக்கியம் அனந்தரம் ஆஸ்ரீனாவான் ஆரென்னும் அபேட்சையிலே நாராயணனே ஆசிரியனாக வேண்டுகையாலே நாரசப்தம் வாக்கியங்களுக்கு அயனமான ஜீவாத்ம ஸ்வரூபத்தை அதுக்கு மேல பிராட்டினுடைய அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்சதே எல்லாம் சாதிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், யார்கிட்ட சரணாதி பண்ணணும், அதாவது பிராப்திய விஷயம் பிராபக கணத்துக்கும் அதுக்காக பிராட்டியில பிரார்த்திச்சார். பிராட்டி எல்லாம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டார். உடனே நம்ம திவ்யாத்ம சம்பரிக்கணும் இல்லையோ, அது யார் பண்றது அப்படின்னா இந்த நாரசப்தங்களுக்கு நாராயணன் தான் நாம் ஆசிரிக்க வேண்டியது யாரு, நாராயணன். ஆக அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நாரசப்தங்களுக்கு நாரசப்த வாக்கியங்களுக்கு அயனமாக அதாவது ஜீவ சேத்தன அச்சேதனங்களுக்கெல்லாம் வாசஸ்தானமாக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த நாராயண திவ்யாத்ம ஆத்மஸ்வரூபத்தை அஞ்சாவது அகிலேய பிரச்சனைக்கு கல்யாணத்தை ஆரம்பிச்சு பாதார விந்த சரணமுகம் பிரபத்தே, அது மட்டும் அஞ்சாவது சூழ்நிலை.
ஆக அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவனுடைய ரூபம், அவனுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள், அப்புறம் அவன் இருக்கக்கூடியதான நித்திய விபூதி, அதுக்கப்புறம் அவனாலே உண்டு பண்ணப்பட்டதான லீலா விபூதி, இவைகள் எல்லாம் உடையவனான அந்த பெருமாள்கிட்ட சரணாதிப்பட்டது. அதுக்கப்புறம் இப்படி எம்பெருமானுடைய பிரபாவங்களை தெரிஞ்சுட்டு அவன்தான் பிராபியம், அவன்தான் பிராபகம் அப்படின்னு தேர்ந்தவராக சரி நாம இந்த ப்ராபர்ட்டி பூர்ணமாகணுமே, அது எப்படி கிடைக்கும்? நாமும் இப்போ இவ்வளவு மேன்மை புரிந்தவன் பகவான், அவருடைய கல்யாண குணம் சரி, திவ்யமங்கல விக்கிரம் சரி, அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எல்லாம் சிறப்பு மிக்கது. நாமளும் ரொம்ப நீச்சர்கள், அதனால எப்படி நாம போக முடியும், அவனை அணுக முடியும்? இப்படி மேன்மை உடத்தான வஸ்துவை நம்மால் கிட்ட போமோ என்னும் அபேட்சையிலே இருந்ததே குடியாக எல்லாருக்கும் கிட்டும்படியான சீலாதிகளை முன்னிட்டு பிராட்டி புருஷகாரமாக சரணம் பூக்கு நின்றார். இவ்வளவால் இப்ப என்ன ஸ்திதி ஆச்சு பாஷிகாரருக்கு அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட எம்பெருமான் கௌசல்யாதி குணங்களை உடையவனாக இருப்பதனால பிராட்டி கிட்ட, அதாவது பிராட்டி புருஷகார பூஜையாக இருப்பதனாலே இப்ப பெருமாள் கிட்ட சரணமாக அடைந்தார், சரணம் பற்றினார். அனந்தரம் சரணம் புக்கோம் நாமன்றோ என்று தம்மை அர்ச்சித்து தம்மை பூர்வருடைய பிரக்கிரியை முன்னிட்டு சரணம் போகிறார். அனந்தரம் சரணம் போகும்போது விட வேண்டுமான முன்னாக விட்டு பௌத்த விஷயத்தை பற்ற வேண்டியிருப்பார். ஆகாரம் உண்டாயிருக்கையாலே அதை கீழ் ரெண்டுத்திலும் செய்மை செய்யாமையாலே அத்தாதே குறையுண்டாகிறது என்று பார்த்து புராண புருஷ சரணாதி பிரகியான புராணங்களை முன்னிட்டு சரணம் போகிறார். இப்ப அதுக்கு மேல இப்ப 6வது சூரியகைக்கு அவதாரிகா சொல்ற. இப்ப நாம் பூசகார பூஜையான பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமான் கிட்ட சரணமகம் பிரபத்தேன்னு சொல்லியாச்சு. இது நம் பூர்வாச்சாரர்கள்லாம் அனுசரித்த ஒரு ரீதியில தான் பாஷிகாரர் இப்ப அனுசரிச்சிருக்கார். இப்போ சரணம் பண்ணவனுக்கு சரணாகதி பண்ணும்போது விட வேண்டியவர்கள் இருக்கு, அதெல்லாம் முன்னாடியே விட்டுடணும். அதுக்கப்புறம் அவனுக்கு வகுத்த விஷயம் இருக்கு. வகுத்த விஷயம்னா அவன் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அந்த விஷயத்துல அவன் கவனமா இருக்கணும். அதுக்கு வேண்டிய இதுவும் அதிகாரமும் இவங்கிட்ட இருக்கு. ஆக இப்போ கீழே எதையுமே சொல்லலை, நீ என்னென்ன விடணும் எது விடணும். இப்ப சரணாதி வாசிகார் பண்ணிட்ட, அவர் எல்லாம் தெரிஞ்சவர், ஞானம் சக்தி எதுவும் உடையவர். அவரை மாதிரியே நாம டக்குன்னு சரணாதி பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி சரணாதி பண்ணி நாம என்ன விடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பரமாத்மனி யோரத்தாக விரஸ்தோ அபரமாத்மனின்னு சொல்றது. இதர விஷயங்கள்ல விரக்தனா இருக்கணும், பரமாத்மா விஷயத்துல ஆசை உள்ளவனா இருக்கணும். அப்பதான் நீ பெரும் சரணாதி பண்ண முடியும். அதனால இங்க இந்த இப்போ
6வது தூணியாக சொல்லப்படுகிற அந்த 3 ஸ்லோகங்கள்ல நீ விட வேண்டியதே சொல்ற. இதை முன்னே சொல்லியிருக்கலாம், ஆனா முன்ன சொல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு சந்தர்ப்பமே ஏற்படல. வந்த உடனே பிராட்டிகிட்ட சரணாதி பண்ண, தான் பண்ண போகிற சரணாதி பலிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டேன். பிராட்டியும் அசுதே அசுதே பரிபூர்ணதான் அப்படின்னு சொல்லிட்டார். தயவ சர்வம் சம்பத்தே அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், இவர் உடனே அகில பிரச்சனைகள் ஆரம்பிச்சார். ஏன்னா தான் யார்கிட்ட சரணாதி பண்ண போறோம், சரணாதி பண்ண போறாரோ அந்த எந்திரனுடைய வைபவத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அப்படிப்பட்ட வைபவத்தை சொல்லி அதுலயே அகம் சரணமகம் பிரபத்தே அப்படின்னு சொல்லி, இதனால என்னாச்சு, அவன் தான் பிராபியன் பிராபகன்னு தெரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட தான் நம்ம சரணாதி. இது ஏன்னா நமக்கு தான் இதெல்லாம் பாஷிகார் அனுசரித்து காமிச்சார் அப்படின்னு சொன்னா அது நமக்கு தான். கத்திய அனுசந்தானம் யாருக்கு, நமக்கு தான். எதுக்கு அப்படின்னு சொன்னா எப்பவுமே நாம் பகவத் சிந்தையோட இருக்கணும். இந்த அனுசந்தானம் பண்ணா ஒரு மனசுல ஒரு தெளிவு ஏற்படும். அதுக்காக அதனால இப்போ பாஷிகார் அதனால அனுசரிச்சார். அதுக்கப்புறம் நினைச்சார், சரி இந்த லோகத்துக்கு சொல்லணுமே, அதுக்காக இவர் விட வேண்டியது சொல்ற. இந்த 6வது தூணிகையில இப்போ இவனுக்கு சரணாதி பண்ணோன்ற என்ன ஆசை வந்துருக்கு. இதர விஷயங்கள்ல கொஞ்சம் வைமுக்கியம், அதாவது வைராகியம் ஏற்பட்டிருக்கு. இருந்தா கூட இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆசையை முற்று துறக்கணும் அப்படின்னு சொன்னா நீ உனக்கு ஆசைக்கு வர்த்தமான இதர விஷயங்கள்ல அதெல்லாம் உணரும். அதுக்கப்புறம் பெருமாள் அடையத்துக்க வேண்டிய வழிகளை நீ பின்பற்றான் அப்படின்றத நமக்கு காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்தார். அது கீழ் 2 இடத்திலும் செய்யாமையாலே, கீழ் 2 இடத்திலும் செய்யாமல் என்ன அப்படின்னு சொன்னா, இது நான் சேவிக்கிறது சிதிவேச்சன் உள்ள வியாக்கியானம். இப்போ பிராட்டிகிட்ட சரணாதி பண்ணிட்டார், அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட இப்ப சரணாதி பண்ணிட்டார். இந்த 2 பேரும் சொல்லியிருக்கலாம், நீ விட வேண்டியவைகள் பின்பற்ற வேண்டியவைகள் சொல்லியிருக்காங்க இல்லையோ. அதாவது பிராட்டிக்கு சரணாதி பண்ணிட்டார், அதுல யதாவசிதா அவிரதாஸ்துன்னு சொல்லிட்டார். சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் உடனே பெருமாள் அது நடுவிலையாவது சொல்லியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒன்று பிராட்டி சரணாதி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வைராக்கியம்லாம் வரணும், இந்த வைராக்கியம் கொடுத்து நீ இதெல்லாம் விட்டுவிடணும் அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கணும். அப்படிப்பட்டதான் சரணாதி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். இல்லை பிராட்டி சரணாதி ஆன பிற்பாடு அதுக்கு மேலே பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வச்சு சொல்லிக்கலாம் கூடாதா? பண்ணல. அது கீழ் 2 இடத்திலும் செய்யாமையாலே சொல்லாமையாலே அத்தால் ஏதேனும் குறையதா இருந்தோம் என்று பார்த்து சரி அதனால சரணாதி இதெல்லாம் சொல்லி தரலன்னா அதனால சரணாதிக்கு ஏதாவது குறைவு வருமோ, இல்லை இவங்களுக்கு அதிகாரத்துக்கு குறை வருமோ அப்படின்னு யோசனை பண்ணி சரி இதெல்லாம் சொல்லிடலாம். ஏன்னா இந்த விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் அடிப்படை விஷயம் தெரிஞ்சுட்டா அது இன்னும் சரணாதி பண்ணிக்கிறது சௌரியமா இருக்கு இல்லையா? அதனால அத்தால் ஏதேனும் குறைந்தாகிறதா என்று பார்த்து புராண புருஷருடைய சரணாதி பிரதியான இதிகாச புராணங்களை முன்னிட்டு சரணம் போயிருக்கிறார். அதனால இதுக்கு முன்னாடி தான் பிரிவா எப்படி பண்ணியிருக்கா, புராணாதிகள் எப்படி சொல்லி, இதிகாச புராணாதிகள் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த விஷயங்கள சொல்றாரு. அப்போ பாஷிகார் பிராட்டிகிட்டையும் சரணாதி பண்ணியிருக்கார், இப்ப பெருமாள்கிட்டையும் சரணாதி பண்ணிக்கிட்டார். இப்போ அதுக்கப்புறம் இது தெரிஞ்சு அப்புறம் தான் பாஷிகார் தெரிஞ்சாரோ இல்லை பாஷிகாருக்கு இதெல்லாம் தெரியாம பண்ணாரோ, அதனால அந்த சரணாதி இதெல்லாம் குறை இருக்கணும் அப்படின்னு கீழே சொன்னது இல்லையா? அது குறைவே இல்லை. ஏன்னா பிராட்டிகிட்ட சரணா பண்ணவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதுக்கப்புறம் பிராட்டிகிட்ட அதுக்கு பெருமாள்கிட்ட பண்ணியிருக்காரு, இதெல்லாம் குறை இல்லை. ஆனா இது பிரகடனத்துக்கு ஏன் சொல்ல வந்தது, ஏன் அப்பயே சொல்லலாம்ன்றதுதா அப்படி சொன்னார். அதெல்லாம் குறைவே கிடையாது. இதுதான் இந்து ஏற்றம் தான்.
அதான் விஷயம் தெரிஞ்சுக்க நமக்கு சரணாகதி படிக்கிறது அதை அனுசந்தானம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். எங்கனே எப்படி இதை தெரிஞ்சுக்கிறதால என்ன இன்னொரு அர்த்தம் ஏற்படும்? வயத்தில் தியாகபூர்வமாக ஸ்வீகரிக்க வேண்டியதாக சர்வாதிகாரமாக சர்வாதிகாரமாக மாட்டாது. இப்ப துவய மந்திரத்துக்கு இது சொல்லப்படுறது. அங்க தியாகபூர்வமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னா எங்களே துவயத்தில் தியாகபூர்வமாக ஸ்வீகரிக்க வேண்டியதாக சர்வ அதிகாரமாக மாட்டாது. இப்ப இப்படி எல்லாம் இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சு இதெல்லாம் தியாகபூர்வத்தோட இப்ப பரிநாசம் பண்ணிக்கிட்டு தியாகபூர்வமா பண்ணிக்கணும் அப்படிலாம் யாருக்காவது தெரியுமோ? தெரியாது. துவயமந்திரத்தை கொண்டு சரணாகதி பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதுல ஸ்வரூப தியாகம், தனத்தியாகம், பலத்தியாகம் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிக்கிறாளா யாராவது? இல்லை. அதனால ஏதாவது குறை இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல. அப்படிதான் அப்படி ஒரு கட்டாயம் இருந்ததுனாக்க யாருமே வரமாட்டான் ஒரு சரணாகதிக்கு. அதனால சரணாகதிக்கு இதெல்லாம் விஷயம் தெரியாம பண்ணா கூட அதுல ஒன்றும் குறைவு இல்லை. ஆனா இப்போ இதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு இன்னும் ஏற்றம் அதிகமாகும். பூர்வ பிரசுரைகள் வகுத்த விஷயத்தில் சுவானுபூர்வமாக சரணாகதி பண்ணுவதொழிய இவன் விட வேண்டுவதுண்டோ பற்ற வேண்டுவதுண்டோ என்றாய்த்து இருப்பது. இப்ப சரணாகதி பண்ணது அனுஷ்டிச்சு யாரு? பாஷ்யக்கார். அவர் எப்படிப்பட்டவர்? எப்பவுமே பகவத் சிந்தனையுடையவர். அவருக்கு சாஸ்திர விஷயங்கள் பூர்ணமா தெரிஞ்சவர். அவருக்கு போய் இதெல்லாம் விட்டுடணும், இதெல்லாம் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு அவருக்கு அந்த நியத்தி அவருக்கு வருமா? நம்ம போல் வருதானே. நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி, சரணாகதி பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ சரணாகதி பண்ணிவிட்டேன், அதனுடைய இதெல்லாம் அப்புறம் சில பேர் கேட்பா. சில பேர் சரணாகதி இப்போ கல்யாணங்கள்லாம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ணி வச்சா யாருக்கும் மந்திரத்துடைய அர்த்தம் தெரியாது. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, நல்ல அதிகாரிகளை கொண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மந்திரங்கள் பிரயோகிக்கிற மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு அர்த்தங்களை சொல்லி அந்த பொண்ணையும் பிள்ளையும் உட்கார வச்சு அந்த வேத விற்பனர்களை கொண்டு சொல்லுவார். அதே மாதிரி பழவேரி ஸ்ரீகாரின் சுவாமியை கொண்டு ஐஷிகர் இவாளுக்கு கல்யாணம் ஆகப்பட்டு இவாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மந்திரத்துடைய அர்த்தங்கள்லாம் சொல்லி வையும், ரொம்ப சத்த உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவளும் அதே மாதிரி ஸ்மார்த்தாலும் நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லி அப்பதான் எல்லாருக்கும் புரியும். ஏதோ வருது நம்ம கைகால மந்திரங்கள் அர்த்தம் தெரியாது, ஏதோ அந்த சொல்லிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல பேச்சு கை குழுக்கள் ஏதோ சொல்றது. ஆக இந்த விவாக மந்திரத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் சில கல்யாண காலங்கள்ல அவ புடவை கொடுத்துட்டு வரத்துக்குள்ளேயும் சில பேர் உபன்யாசம் பண்ணிடுவா. இந்த முகூர்த்தத்துல கல்யாணம்னா விவாகம்னா எப்படிப்பட்டது, அதுல மந்திரங்கள் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு என்னென்ன அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு விவாகத்தினுடைய மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சரணாகதிக்கு முன்னாடியும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஐஷிங்கர் நாங்கெல்லாம் கிருஷ்ணன் பண்ணிக்கும் போது சரணாகதி பத்தி சொல்லுவோம். அவகாசம் இல்லைன்னா ஐஷிங்கர் முதல்ல சரணாகதி பத்தி சொல்லி அப்படிப்பட்ட சரணாகதியை இப்ப நான் பெருமாள் திருவிழா உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி அப்புறம் ஐஷிங்கர் ஆரம்பிச்சாகும். அந்த மாதிரி
இது பாஷிகாருக்கு இந்த நியமம் கிடையாது. இதெல்லாம் கைவிடும், இதெல்லாம் ஏன்னா அவரே சுயமா ஞானவான் அப்படின்ட்டு. அதனால இந்த ஈஸ்வர விஷயகாரத்துக்கு சம்சார பயபீதனாய் கொண்டு திருவடிகளே சரணம் புகுவதே அமையும். சுவாமி சரணாகதி என்ன அப்படின்னு சொன்னா, நாம இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு ரொம்ப அல்லல் பட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்துல இருந்து கரையேற்றக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எம்பெருமான் தான். எம்பெருமான் பெருமாள் விஷயம்தான். அப்படிப்பட்ட பகவானை நீ ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவான விஷயம் தெரியும். ஈஸ்வர விஷயகாரத்துக்கு சம்சார பய பீதனாய், இந்த ஜீவன் சம்சாரத்துல பீதனாய் கொண்டு சரி நம்மளை காப்பாத்துறது யாரு? பெருமாள். அவன் தான் நமக்கு உபாயம், அவன் தான் நமக்கு பாபகன் அப்படின்னு சொல்லி அவன் திருடுது. இது சமுதாயம். இது போல் இவர் பிராப்பிய சேவிக்காமல் இவர் பிராப்பிய ருச்சி சேவிக்க மாட்டில்லையாவினும் ருச்சி பிரேரிக்க செய்வர். ஆகையால் இவர் செய்யாதெல்லாம் குறையாக கடவுள் இவர்தான். இவர்தான் இதுக்கு அவ்வருகு சரணம்புக காணாமையாலே மீண்டார் அத்தனை அல்லது அமை மீண்டு மீண்டார்கள். ஆகையால் சரணம் புரிகிறார். அதனால இப்போ பாஷிகாரர் சம்சாரத்திலேருந்து கலக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத சொல்லி அவர் அங்க சரணாதி பண்ணார். ஆனா நமக்கெல்லாம் பிராப்பிய ருச்சிய உண்டு பண்ணாம அந்த ருச்சியே இவனை அடையபடியா பண்ணும். ஏதாவது எது எம்பெருமான சம்சாரத்திலேருந்து கரையேற்றது வல்லவன் அவன் தான் அப்படின்ற ருசி இருக்க, அதை கொண்டு இவனை சரணாதியை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, சரணாதி அனுப்பிக்க முடியா பண்ணும். ஆக இவர் செய்யாததெல்லாம் குறையாக கிடவது. இவர் தான் இதுக்கு அவ்வளவு சரணம் காணாமையாலே மீண்டார் அத்தனை அல்லது அமையும் என்று மீண்டார் அல்ல. ஆகியாலே சரணம் புரிகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாஷிகார் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம பண்ணாருன்னா அது அப்படி சொல்லக்கூடாது. அவர் பண்ணது சரணாதி இப்படி பண்ணணும்னு காமிச்சார். சம்சாரிகளா இருக்க இந்த சரணாதி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல நமக்கு இந்த சரணாதி பற்றி விஷயம் தெரியுறதுக்காக இந்த கதி ரூபத்துல மேல் விஷயங்கள் சொல்ல போறேன். அதுதான் சொல்றாரு. பிராப்பிய சேவிக்க மாட்டான். முதல்ல பிராப்பிய உண்டு பண்ணல. அதுக்காக இவர் அனுசரிச்சு பாஷிகார் நமக்காக சரணாதி பண்ணிக்கிறார், நாம் இந்த சரணாதி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ருச்சிய நமக்கு வரும்படியாக இவர் பண்ணியிருக்கார். மேற்கொண்டு சொல்ல போகிற ஸ்லோகத்தினால. அதனால அவர் செய்தியே அப்போ அது சரணாதி குறையா அப்படின்னா இது இல்லை. இவர்தான் இதுக்கு அவ்வருகு சரணம்புக காணாமையாலே மீண்டாரத்தனை அல்லது அமையும் என்று மீண்டார்கள். ஆகியார் சரணம் புரிகிறார். அதாவது சம்சாரிகள் நிறைய பேர். இவர்கள் எல்லாருமே எம்பெருமான் ஆசிரியிச்சு சம்சாரத்திலிருந்து மீளணும் அப்படின்னு தான் பாஷிகாரர்கள் திருவுள்ளம். ஆனா லோகத்தை பார்த்தா ஒன்றுக்கும் ருச்சி இல்லை. சரி நம்ம சமுதாயத்தை அனுஷ்டிச்சு ஒரு கத்தியத்தை எழுதி வைப்போம், அதுக்கப்புறம் பின்னாடி வர ஆச்சாரியர்கள் மூலியமாக அவருக்கு ருச்சி வந்து எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு அவர் பண்ணார். அதனால அவ்வருகு சரணபுகு காணாமையாரு லோகத்துல ஜீவர்கள்லாம் எம்பெருமான்கிட்ட சரணாதி பண்ணலையே அப்படின்னு பண்ணாத இவர் என்ன பண்ண சரணாதி பண்ணார். இன்னொன்னு சொல்லலாம், நீ சரணாதி பண்ணா இதுல இருந்து மீண்டாம். அதனால சரணாதி பண்ணாத வரைக்கும் இப்படி சரணாதி பண்ணா அமையும்
அப்படின்னு காமிச்சார். ரெண்டு விதமா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதனால கீழே சொல்ல போகிற மேலே சொல்ல போற பிதரன்மா தரந்தாரான் புத்திரான் பந்தும் சகீம் குரு ரத்னானி தனதான் ஞானி க்ஷேத்ரான் கிரகாணிதா சர்வதர்மான் தசந்தேஜ சர்வகாமந்த சாட்சரான் யோக விக்ராந்த சரணோ ஜானந்தே இளம் ஜிவோ त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्याधरणं त्वमेव सर्वमवदेव देव पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुरुकरीयाणि रक्तस्तमाभ्य प्रतिगच्छोम्यः लोकत्रयेभ्यः प्रतिमप्रदाः तस्मात् प्रणम्य प्रदायकाय निशामये त्वाम् अवेशमीक्षम् इदैव पुत्रस्य सखेव सख्युः प्रियप्रियायाः देवसोढुम्. இதுல இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் இந்த பித்தரம் மாதரந்தாரான் புத்திரான் பந்து செகண்ட் குரு ரத்னானி தனதானி கஷேத்ரானி கிரகாணிச்சா சர்வதர்மாந்த சந்தேத்து சர்வகாமாந்த சாஸ்திரான் லோக விக்ராந்த தர்மம் தர்மத்தை இது வந்து ஆறாவது சூழ்நிலை. அதுக்கு மேல துணைய மாத்தாங்கிறது 7வது சூழ்நிலை. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பிதாசி லோகத்திய தஸ்மாத் பிரணமிய இவைகள்லாம் 8, 9 சூழ்நிலை. ஆனா இது 2 சூழ்நிலைன்னு பார்ப்போம். இப்போ இது சுவாமி தேசியனுடைய வியாக்கியானத்துக்கு வந்து செய்வோம். இப்போ பதப்பதார்த்த பார்ப்போம். இப்ப சுவாமி தேசியன் இதுக்கு அவதாரிக வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா ஸ்லோகம் ஆரம்பமே பித்தரம் வித்யாதிகம் தூ வாக்கியவத் நிபந்தன சம்பாதமுச்சேன அனன்ய சரணத்வாதிகம் विशदीकृत्य भक्ष्यमाण फलप्रार्थना प्रस्तावनात्मकमिति द्वयार्थस्य सुविधोति तथा अत्र सोपाधिकभोग्येतद् उभयत्यागं निरुपाधिकभोग्येतद् उपाय विशेषपरिग्रहं च स्पष्टयित्वा प्रसाद इत्यादिना பித்தரம் மாதரம் தான் பிரசாதேத்வாம் அரிமிசமேட்டும் கடைசியில் முடியல. அதை இங்க சொல்ற. அதாவது பித்தரம் மாதரம் தானா பித்ரான் பந்து ரத்னாச்சேத்திரம் இவைகள்லாம் புராண அதாவது நிபந்தன கிரந்தங்கள் பிறகு அந்த கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அத்த மேற்கோள் காட்டுற இங்க தான் சொல்ற மாதிரி பாஷிகார திருவாக்கிலிருந்து இந்த ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணியிருக்காரு. இந்த அனுசந்தானங்கள் கிரந்தங்கள்ல இருக்கிறது தான், நிபந்தன கிரந்தங்கள்ல இருக்கிறது தான். அந்த மேற்கோள்லாம் எடுத்துக்காட்டு ஆகையினாலே அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே, இப்படி அனன்ய சரணாக இருக்கக்கூடிய எம்பெருமானே நீங்கள் எல்லாம் சரணாப்பட்டிருங்கள் அப்படின்னு அத்த கர்ஜித்த அனன்ய சரணான்னு சொல்ற. அதுக்கு மேல் அர்த்தங்கள் விசதமா தெரியறதுக்காக அந்த ஸ்லோகங்களை சொன்னார். அதுவும் இல்லாத அது சரணாதி பண்றதுனால வரப்போகிற பலத்தை பற்றியும் சொல்ற. இப்படி மேலே சொல்லப்படுகிற அர்த்தங்கள் துவயத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சேர்த்து 2 சேர்த்து சொல்றீங்க. அனன்ய சரணத்துவாதிகம் விஷதீகிருத்திய, ஏன்னா அனன்ய சரணமகம் பிரபத்தியன்னு கத்தியத்தை பார்த்தோம் இல்லையோ, அதனால அப்படிப்பட்ட அனன்ய சரணன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நமக்கு விசதமாக தெளிவாகவும் விரிவாகவும்
லட்சியமான பல பிரார்த்தனா வரப்போகிற பலத்துக்கு பிரார்த்தனையாகவும் இருக்கு. எது இந்த ஸ்லோகங்கள். அதுவும் துவயத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதிக்கக்கூடியவைகள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டது. ததாகி அத்திர சோபாதிக, அதுமே ஒரு ஆட்சேபம் வருது. இப்போ இதுல என்ன அனன்ய சரணாகத்துக்கு விளக்கமாக இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்டது. அதுவும் இல்லாத இந்த ஸ்லோகங்கள்லாம் சரணாகதியுடைய பலத்தை பிரார்த்திக்க ரூபமா இருக்கு. துவயத்தினுடைய அர்த்தத்தையும் இது தெளிவுபடுத்துறது அப்படின்னு சொன்னார் இல்லையோ. ஆனா இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு இப்போ அதாவது பிதா ஸ்லோக அது இல்லை त्वमेव माता च पिता च त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव द्रविणी त्वमेव त्वमेव सर्वம். இங்கெல்லாம் சொல்ல வச்சு என்ன சொல்ற, சில போகியங்கள் வஸ்துக்கள்லாம் சொல்ற. அந்த போகிய வஸ்துக்கள்லாம் சொல்லும்போது அந்த போகிய வஸ்துலையும் விட்டுடணும், அந்த போகிய வஸ்துங்களுக்கு பண்ணக்கூடிய உபாயங்கள் இருக்க அதையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதே சமயத்துல இவனுக்கு இயற்கையிலேயே என்ன அப்படின்னா, இவன் சுத்தா ஜீவாத்மா. இவனுக்கு இதர விஷயங்கள்ல எப்பவுமே இந்த இந்திரியங்களால் தான் சம்மதம். இந்திரியங்களால் தான் அவனுக்கு அதுக்கு சம்மந்தங்கள் ருச்சியில ஏற்படுறது. சுத்த ஜீவாத்மாவுக்கு இவைகள் சம்பந்தமே கிடையாது. அதனால அவனுக்கு சுபாவத்திலே போக்கியம் உண்டு. அதாவது எப்பவுமே ஆனந்தமா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இந்த விசேஷ உபாயத்தையும் அவன் சுவீகரிக்க ஒத்துக்கிறான். அதனால அது எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, பிரசாதேத்தான் அகம் சோடும் அப்படின்னு சில ஸ்லோகத்தை முடிக்கிறது. எங்க முடியுது அப்படின்னு சொன்னா, தஸ்மாத் பிரணம்ய பிணிதாயகாயம் பிரசாதேத்வாம் அகமேச மீட்சம் புத்திர பிரிய தேவசோடும் அப்படின்னு இங்கெல்லாம் அந்த பல பிரார்த்தனா ரூபம் இருக்கு. அதனால இவைகள்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அதாவது முன்பாதி இந்த ஸ்லோகத்தை ரெண்டா பிரிச்சு முன்பாதியில இவைகள்லாம் பலத்தை பிரார்த்திக்கிறதாகவும், கடைசி இது இருக்கே அதெல்லாம் தோஷங்களை நிவர்த்தி பண்றதாகவும் அப்படி பிரார்த்தனா ஸ்லோகமா அமைஞ்சிருக்குன்னு சொல்ற. அதுவும் இல்லாத சர்வ தர்மாஞ்ச சஞ்சேத்த சர்வ கர்மாஞ்சரான் இப்படிதான் சொல்றதுனால சோபாதிக போக்கியத்தது உபாய தியாகம் நிருபாதிக. இப்போ இங்க சோபாதிகம் நமக்கு இந்த பிதாக்கள், மனைவி, மக்கள் இவைகள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு ஏற்பட்டது. இந்த சரீர சம்பந்தங்கள்லாம் அதுல சோபாதிக போக்கியம் அது உபாய தேகம். அதனால அந்த மாதிரி போக்கியங்களையும் அதுக்கு வேண்டியதான வழிகளையும் உபாயங்களையும் அதை விட்டுடணும். அதே சமயத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு இயற்கையான தன்மை என்ன, எப்பவுமே அது ஆனந்தமா இருக்கக்கூடியது. அதாவது விஷய சம்பந்தங்கள்லாம் இல்லாம ஆனந்தமா இருக்கக்கூடியது. அதுவும் இல்லாத விசேஷமாக இருக்கக்கூடிய சரணாகதிய அதுக்கு சாதனம் அதை சுவீகரிக்கிறது. இந்த விஷயத்தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றது. சோபாதிகமா வந்த இந்த சுக துக்கங்களை எல்லாம் நீ விட்டுடணும். இயற்கையாகவே அதாவது ஆத்மாவுக்கு இயற்கையாகவே உள்ளதான
இவைகள் எல்லாம் நீ எப்பவுமே ஆனந்தமயா இருக்க. அதனால உனக்கு இதுல சரணாகதியை நீ பூர்ணமா ஏற்றுக்க வேண்டியது, அது கை கொள்ள வேண்டியது. அதனால இந்த போத்கீதை இவங்க இயற்கையிலே இவங்கிட்ட இருக்கு. இப்ப சரீரம் உள்ள ஜீவாத்மாவுக்கு அது உடனும், இப்போ சரீரம் இல்லாத ஜீவாத்மாவுக்கு அந்த போக்கியம் இவங்கிட்ட இருக்கு. என்ன விஷய சம்பந்தம் இல்லையே, அதனால அந்த போக்கியத்தை இவங்கிட்ட சொதமாக இருக்கு. அதனால பூசா ஒன்று கை கொள்ள வேண்டாம். ஆனா அதே சமயத்துல அதுக்கு உபாயமான பிரபத்திய இவன் கை கொள்ளணும். இந்த விஷயங்களை இதுல சொல்லி இருக்கு. உபாய விஷயம் ஸ்பஷ்டயித்வா பிரசாதய இத்தியாதினா சோட்டுமித் அந்தேன உத்தரகண்டஸ்த தோஷ நிவர்த்தி பிரார்த்தனா சங்கிருக்கிறது. அதனால இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, முதல் பாகத்துல இந்த ஜீவனானவன் தனக்கு ஏற்பட்டிருக்கிற சுக துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற இதர வஸ்துக்கள போகியத்தை உடனும், அதுக்கு வேண்டிய பிரயத்தனங்களை உடனும். அதுக்கப்புறம் இயற்கையாகவே இவனுக்கு சொத்தனாகவே இவனுக்கு ஆனந்தமா இருப்பதனாலையும் இவனுக்கு ஆத்மா இவன் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா உடனே அதை சமர்ப்பிக்கணும். அதனால அந்த சரணாகதியும் இவன் கைப்படணும். அதுக்கு தடங்களா இருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தமாகணும். இதை மூணுத்தையும் அடங்கினது தான் இந்த ஸ்லோகங்கள். சங்கிருக்கியத்தை இவையெல்லாம் சேர்த்து இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கு. பித்ராதீனாம் தியாகோக்தியா விருத்தியாதி சேதனா அனந்தர தியாகா கைமுத்திய சித்தக. இப்போ இங்க தொமேவ மாதா பிதா தொமேவா அப்படின்லாம் சொல்லிக்கொள்ளியா. இவைகள்லாம் அப்பா விடுறது அப்படின்னு சொன்னாக்க, அதாவது நான் அவரை விட்டேன் இவரை விட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்போ எஜமானரை விட்டேன்னு சொன்னா வேலைக்காரனையும் விட்டேன்னு தானே ஆகணும். என்ன அதனால நான் இப்போ பிதாவை சொன்னதுனால எஜமானன் சொன்னதுனால வேலைக்காரனை விட்டேன்னு சொல்லலைங்க ஸ்லோகத்துல. யார் முக்கியமா சொன்னாலும் அதுலயே அத்தர்கதை மீது எல்லாம். அதனால இங்க அதான் சொல்ற பித்ராதீனா தியாகோக்தியா, இங்க அப்பா மாதா குரு இவெல்லாம் சொல்லியிருக்கு. அவளையெல்லாம் சொன்னதுனால விருத்தியாதி சேத்தன அனந்தர தியாக கைமுத்தி. இங்க அவள்லாம் சொல்லவே இல்லையே, மற்ற சேத்தனர்களாகிய வேலைக்காரன் அவள்லாம் சொல்லவே இல்லையே. அப்படின்னா கைமுதிக்க ஞானம் இவர்களையே விடும்போது அவளே விடுந்தானே அர்த்தம். அதனால அவள்லாம் தனியா சொல்லல. பந்து பொதுவா பந்துன்னு சொல்லியிருக்க. பந்து சப்தைக சம்பந்தியாதி பதா. இங்க பந்துன்னு சொன்னதுனால அவர் இவனுக்கு சேர்ந்தவர்கள் அர்த்தம். சேர்ந்தவரை சொல்கிறது. அப்புறம் ரத்னானி இத்தியாதான் ரத்னானி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ரத்னாதிகம் உட்கட போக்கியத்துவ போத சாதனத்துவம் போக சாதனத்துவம் நாம சேத்தனா அனந்தரானா உபலட்சணம். அதுக்கு மேல இங்க ரத்னம்னு சொன்னதுனால ரத்னம் தான் இருக்கிறதுக்குள்ளே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எது உச்சிஷ்டமா இருக்கோ அதை சொல்லிட்டா அது கீழ்பட்டது எல்லாமே இதுல அடங்கிவிடும். அதனால ரத்னானி ஜனதானிஜான்னு சொல்றதுங்க. ஆபரணங்கள்ல முக்கியமானது ரத்னம், அதை சொல்லிட்ட. அதனால மற்ற அச்சேதன வஸ்துக்களையும் அதுலயே அடங்கி போச்சு. சான் சப்தம் இருக்கோ இல்லையோ, அதனால அதுலயே அடங்கியிருக்கு அப்படின்னு சாய்கிறது. முதல்ல சர்வ தர்மான் ராமான் சாட்சரான் யோக விக்ரான் சரணோ சரணத்தை சர்வ தர்மாச்ச எல்லா தர்மங்களையும் அக்ஷரான் ஜீவாத்மோடு கூடிய சர்காமான் எல்லா காமினர்களையும் சந்தியஜே விட்டுவிட்டு விபோ பிரபுவாகிய பகவானே தே உன்னுடைய லோக விக்ராந்த லோகங்களை அளந்த சரணம் திருவடிகளை சரணம் உபாயமாக அவ்ரஜம் அடைந்தேன்.
இது தப்பா வந்துருக்கு நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல. முதல்ல பித்தரம் மாத்திரம் தானே புத்தகம் பந்துன்னு செய்யணும்னு அதை வரவே காமிக்கிறேன், விட்டு போச்சு போட்டுருக்கு. என்னடா அதை அப்போ விட்டு பார்த்துட்டு இருக்கேன். அந்த சோதனை 2 வருஷமே விட்டு போச்சு. பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்துன்னு வியாக்கியானம் மாத்திரம் பண்ணிட்டார். ஆனா மூலத்துல ஸ்லோகத்துல காணும் இங்க இந்த புத்தகத்தை. அதான் வியாக்கியானத்துல பித்தரா பந்துலாம் வந்திருக்கேன், இந்த மூலத்தை காணவே கண்டு பாருங்க. பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகேன் குருன்னு ரத்னான் ஜனதா அஞ்ஞானி கஷேத்ரான் கிரகான். இந்த இடத்துல பிதரம் அம்மா அப்பா, அப்பா அம்மா, தாரான் மனைவி, புத்திரான் பந்துகள் பிள்ளைகள், பந்தூன் இவர்களுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள், சகீன் தோழர்கள், குருன் ஆச்சாரியர்கள், இவா எல்லாம் சேதனர்கள். அப்போ மற்ற வேலைக்காரங்களும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா, அதான் கைமுத்துக்கு ஞாபகத்துல அவ்வளவு சிறுத்தான் சொல்லிட்டார். அதே மாதிரி அச்சேதன வஸ்துக்கள்ல ஆபரணங்கள்ல ரத்தனம் சொன்னதால அதுக்கப்புறம் தனதானியானின்னு தனங்களும் தானியங்களையும் சொன்ன ரத்ன ஆபரணங்களை அதுல முக்கியமான ரத்தனத்தை சொல்லி விட்டார். அப்புறம் கஷேத்ராணி அப்படின்னு சொன்னா கிரகங்கள், இது வயல்கள். அப்புறம் கிரகாணின்னு வீடு. இவைகள் எல்லாம் இவைகள்லாம் பித்தரம். இவைகள் சர்வ தர்மாந்த சந்தேச்ச. அப்புறம் சர்வ தர்மங்களையும் எல்லா தர்மங்களையும் சந்தேச்ச. அக்ஷரான் சொன்னால ஜீவாத்மாவோட கூடிய சர்வகாமான் எல்லா காமியங்களையும் நன்றாக விட்டுவிடணும். விட்டுட்டு யாரை பற்றுறது? இதெல்லாம் விட வேண்டியது. இப்ப பற்ற வேண்டியது எது? லோக விக்ராந்த சரணம் சரணத்தை அவரிடம் இப்போ. அதனால இப்போ நாம உலகத்தெல்லாம் உலகத்தெல்லாம் அளந்தானே திருவடியால, அந்த திருவடிய நாம் இப்போ உபாயமாக சரணம் உபாயமாக அடைந்தேன் அப்படின்னு சொல்ற. சரணம் அபரதம் எல்லா பாஷிகாருடைய வாக்கியம் தான் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால இங்க சகாரேனவா அனுக்த சமுச்சய. இங்க சகாரன்னு சொன்னால இன்னும் இங்க இது சொல்லியோ அது எல்லாத்தையும் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். ஏவம் பிரியேஷு ஹிதேஷு மோக்ஷ தது உபாய அனுபயுக்தேஷு குத்திரசித் சங்கோபி ந யுக்த இது ஞாபனாய வித்திரம் இத்தியாதி விவிதோக்தி. அதாவது பிரியமாவும் நமக்கு ஹிதமாயும் நிரூபிக்கக்கூடியதான மோக்ஷ ததுபாய அனுபயுக்தேஷு குத்திரசித். இப்ப இந்த வஸ்துக்கள்லாம் பிரித்து வச்சுட்டு இருக்குமே, எங்க பிதாரம் பித்து மாத்ரு தாரம் புத்திரன் பந்து சகா இவெல்லாம், அதுக்காக தான ரத்தனங்கள் இவைகள்லாம் மோட்சத்துக்கோ இல்ல அந்த உபாயத்திற்கோ இது பிரயோஜனம் கிடையாது. அதனால அதான் சொல்றாருங்க, பிரியேஷு சித்தேஷு மோட்சமானது பிரியமா இருக்கும் ஹிதமா இருக்கும். ஆனா இவைகள்லாம் பிரியமா இருக்கும் ஆனா ஹிதமா இருக்காது. இது இந்த சொன்ன வஸ்துக்கள்லாம் நாம பிரித்து வச்சிருக்கோமே அது.
அதனால ஹிதமில்லாத வஸ்துக்குள்ள நாம் இவ்வளவு பத்திரை வச்சுக்கூடாது. அதனால்தான் இந்த பித்தரம் மாத்திரம் தாரான் எல்லாத்தையும் அந்த கோடி அப்பா நமக்கு எவ்வளவு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு நமக்கு அத்தியனங்கள்லாம் பண்ணி வச்சு சாசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை இந்த அளவு கொண்டு விடுறாரு. அவரை போய் இவாளெல்லாம் விட்டுனோடுற அப்படின்னா இது அவளை பத்தி விஷயம் இல்லை. பொதுவா அப்பா பிள்ளைன்னா பாசத்தோட இருக்காங்க இல்லையா, அந்த அப்ப அந்த அந்த மாதிரி பாசங்கள் கூடாது அதிகமா. ஏதோ அவரு தோப்பினார், அவரு நமக்கு ஆச்சாரியன் அப்படின்றது கௌரவ புத்தியோட இருந்து அந்த சாஸ்திர மரியாதையோட இருக்கணும். அப்பா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாரு. ஏற்கனவே நான் பலரும் சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் என்ன அப்பா பிள்ளை எல்லாரும் ஒன்னா உட்காந்துருப்பார். காலத்தால காஃபி அப்படியே பழுத்து சாப்பிடணும் அதெல்லாம் தெரியாது. இவனும் உட்காந்து அதே பழக்கம் தான் வரும். இதே பக்கத்தில் ஒருத்தர் அதிகமா இருந்து அவருக்கு மலையை தீர்த்தாம எழுந்து தீர்த்தாம இருந்தா அவாத்து பசங்க அப்படி இருப்பார். அதனால நான் தெளிவா எப்படி போறோமோ அப்படிதான் சொல்லுவாங்க போவார். அதனால இந்த பந்து சரீர சம்பந்தமான பந்துகள்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுடணும். மோட்சத்துக்கு பிரியமாயும் சிதமாய இருக்கிற உபாயத்துக்கு வேண்டிய விஷயத்துதான் நமக்கு அது எதிரா அப்படின்னா எதிர்பார்ப்பு திருவிதான். அதுல நமக்கு ரத்தி ஏற்படும், ஆசை ஏற்படும். மோட்ச உபாயத்துக்கு குத்திரசித்து சங்கோபி நாயுக்த அது அதுல பற்று இருக்கிறது துளி கூட மோட்சத்துக்கு விரோதம் தான் தவிர அதுக்கு பலன் கிடையாது. அதனால இது ஞாபனாய வித்திரமித்தாது விவித உத்தி. அதனால்தான் பலவித பந்து உறவுகளை இங்கு சொல்லப்பட்டது. இவை எல்லாமே விடத்தக்கவை. ஏவம் லோக சித்த பிரியகிதானி உதாகித்திய சர்வதர்மான் இத்தியாதினா. இப்போ அவளுக்கு லோகத்துல இஷ்டமான வஸ்துக்களை பெறுவதற்கு இஷ்டமான வழிகள்லாம் இருக்கு. அது பிரகாரம் அவ போயிட்டு இருப்பான். அதனால்தான் இங்க சர்வதர்மான்னு ஆரம்பிச்சார். சர்வதர்மம்னா எல்லா தர்மங்களையும் விட்டுடணும். சர்வதர்மத்தை விடணும் அப்படின்னு சொன்னா அது ஏற்கனவே சர்வதர்மம் பரிசீலிச்சது, அது வேற, அந்த ஸ்லோகம் வேற, இது இது வேற ஸ்லோகம். இங்க சர்வதர்மம் பரிசீலிங்க வர சந்தேச்ச சர்வகாமான் சில பேர் சொல்லச்சு சர்வதர்மான் பரிசேச்ச சர்வகாமான் சுசாட்சன் அந்த சந்தேச்சின்னு வரும். அதனால அந்த சர்வ தர்மங்களையும் அந்த தர்மங்கள்ல அந்தந்த வஸ்துவை அடையிறதுக்கு சொல்லப்பட்ட உபாயங்கள்ல ஆசை வருதோ அவைகள் எல்லாம் சர்வ சந்தேஜ சர்வகாமாச்ச அக்ஷரான். அதனால அந்த கர்த்தா செய்கிற காரியங்கள் அதனால வர அல்ப பலன்கள் இதெல்லாம் விட்டுறணும். ஏவம் லோக சித்த பிரியஹிதானி உதாகித்தே சர்வ தர்மானி இத்தியாதினா சாஸ்திர வேத்யானி சாதனானி சாத்தியானி ச ஆக. தத்ர ஆக இங்க சர்வதர்மான்னு சொன்னதுனால சாஸ்திரம் கொண்டே அறிய வேண்டியவைகள், அதுல சொல்லப்பட்ட உபாயங்கள், அந்த உபாயங்களால் வரக்கூடிய பிரயோஜனங்கள், இதையே சாஸ்திரத்தை கொண்டு தான் அறியணும். அப்ப நீ அந்த சர்வதர்மான்னு சொன்னாக்க இந்த சர்வதர்மான் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா இதுவும் சாஸ்திரத்தை தான் சொல்லியிருக்கு. அதனால்தான் இந்த ஜீவன் ஸ்ரீராம் புத்திரகாமியாஸ்தியாலாம் எங்க சொல்லியிருக்கு, காரியதிஷ்டியாக எங்க சொல்லியிருக்கு, இதெல்லாம் சாஸ்திரங்களாம் சொல்லியிருக்கு. சத்ருவை அடிக்கணும்னாக்க எங்க சொல்லியிருக்கு, எல்லாம் வேதத்துல தான் சொல்லியிருக்கு. அதே சமயத்துல இதுல இருந்து விடுபடுவதற்கு இவைகள்லாம் அல்ப பலன்கள். அதனாலதான் நம்ம சாஸ்திரத்தை நம்மள்கிட்ட பண்ணிட்டு இதுக்கு சாரீரிக மீமாசா சாஸ்திரம் பேரு, மீமாசா சாஸ்திரம்னு பேரு மொத்தத்துக்கும். அதுல கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு ரெண்டா பிரிச்சா. அந்த கர்மகாண்டம்ன்றதுதான் யாகத்துல சுத்தியில சொல்லப்பட்ட யாகங்கள், அதுக்கு சொல்லப்பட்ட பலன்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
அதே சமயத்துல பிரம்மகாண்டத்துல அதாவது உபநிஷத்துக்கள்ல அது பிரம்மத்தை அடைய வேண்டிய வழிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட உபாயங்களால வரக்கூடிய பலனாது ஸ்திரம் இல்லாது, அது துக்கம் கலந்தது அப்படின்னு சொல்லி, அதனால பிரம்மகாண்டத்துல இவன் பிரம்ம விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் பிரம்மத்தை அடைய வேண்டிய உபாயத்தை அனுப்பிக்கிறான். அது அந்த மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு 2 விதம் பிரிஞ்சிருக்கு. எல்லாம் சாஸ்திரம் தான், ஏக சாஸ்திரம் தான். அதனால சில பேர் என்ன பண்ணா கர்மகாண்டத்தை தெரிஞ்சு அது இருக்கிறது தான் அனுஷ்டிச்சார். பரமேகாந்திகள் என்ன பண்ணா பிரம்மகாண்டம் தான் நமக்கு சாஸ்வதமான ஆனந்தம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இதை பற்றி இதுலேருந்து விஷயங்களை தெரிஞ்சுட்டு இதுலேயே நிஷ்டர்களாக இருந்தார், பிரம்ம நிஷ்டர்களாக இருந்தார். அதனால அதுக்கும் சாஸ்திரம் தான், இதுக்கும் சாஸ்திரம் தான். எது அல்ப பலன்களை கிடைக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் மூலியமா தான் பண்றோம். உயர்ந்த பலனாகிற மோட்சத்தை அடையணும்னா அதுக்கும் சாஸ்திரத்தோடு தான் தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரம் எந்த இதுவும் சாஸ்திரம் இல்லாத தெரிஞ்சுக்கிறாரு. தத்திர சர்வதர்ம சப்தா சித்த சாத்திய ரூப சபரிகர தர்மகா அஞ்சபரா. இங்க சர்வதர்மன் சப்த போனதால என்னாச்சு அப்படின்னா சித்தம் சாத்தியம் அப்படின்னு. அதாவது சித்தம்னா அது ஏற்கனவே இருக்கிறது, சாத்தியம்னா செய்யக்கூடியது. சித்தம்னா பலன், இந்த கர்மாவுக்கு பலன் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, அந்த பலனை உண்டு பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த கர்மாக்களை செய்யணும், இது சாத்தியம். இதை செய்து முடிச்சா அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மீமாம்சகர் அபூர்வம்னு சொல்லி நாம என்ன சொல்றோம், அது எப்ப பகவத் சங்கல்பம் பகவத் அனுகூலம் ஏற்படுதோ அப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே அவள்லாம் மீமாம்சகர்லாம் என்ன சொல்லுவா, அபூர்வம்னு ஒண்ணு தனியா இருக்கு, அந்த அபூர்வ ஸ்தானத்துல நாம சொல்றோம் பகவத் கீர்த்தி சொல்றோம். அந்த மீமாம்சகர்லாம் அபூர்வம்னு சொல்லுவா. அந்த அபூர்வம் எப்ப சித்திக்கிறதோ அப்பதான் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சப்தங்கள் தான் வேற தவிர அதனால பலன் எல்லாமே பலன் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எந்த காரியமா இருந்தாலும் இதை பண்ணி அந்த பலன் உடனே கிடைக்கும்னு கிடையாது. ஆக இங்க சித்த சாத்திய ரூபம், சித்தம் ஏற்கனவே இருப்பதும் சாத்தியம் இவனால் செய்யப்படக்கூடியதும் சபரிகரம் அதுக்கு வேண்டிய அங்கங்கள் இவைகளெல்லாம் உடையது சர்வ தர்மம் அப்படின்றது. இப்போ அப்ப விட்டுடலாம் அப்படின்னு சொன்னா இது வேறுபட்ட தர்மம். என்ன தர்மம் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த சாசனங்கள் சொல்லப்பட்ட பலன்கள்லாம் அஸ்திரம் அப்படின்னா இது பண்ண வேண்டியதில்லை, இதை விட்டுடணும். அதே சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரம்மத்தை அடையத்துக்கு பண்ணக்கூடிய அதுலயும் சித்தம் சாத்தியம் இருக்கு. சாத்தியம்னா பிரபத்தி சாத்தியம் நம்மளால பண்ணக்கூடாது. பலன் யாரு, எம்பெருமான், அவன் பண்ண வேண்டியதில்லை, அவன் ஏற்கனவே இருக்கான். அதனால சித்தம். இப்போ நாம் செய்யக்கூடிய பிரபத்தியில இப்ப பக்தி யோகம் நம்ம பண்ண முடியாது, அந்த பக்தி யோக ஸ்தானத்துல அவனே நிற்கிறான். அப்ப யாரு உபாய ஸ்தானத்துல யார் நிற்கிறான், அவனே நிற்கிறான். பக்தி யோகன்றது உபாயம். அந்த பக்தி யோகம் உபாயம் நம்ம செய்ய முடியாதனால நாம் செய்யக்கூடிய சரணாகதியில அவன் பக்தி யோகமா ஸ்தானத்துல நிற்கிறான். அப்போ உபாயமா அவனே தான். அந்த உபாயம் சித்தோபாயம் அப்படி வருது. ஆக இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சித்தம் சாத்தியம் அதனுடைய அங்கங்கள், பிரபத்தின்னா அதனுடைய அங்கங்கள் இவையெல்லாம் உடையதாக இருக்கும். அதான் சர்வ தர்மாந்து சத்ய. ஆக இந்த லோகத்துல நமக்கு இல்லற வாழ்க்கைக்கு வேண்டியதான தர்மங்களை நீங்க பண்ணும்பொழுது அவைகள்ல பற்றை விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் நீங்க சொல்ற சர்வகாமா நிதி திரண்ய கர்ப்பாதி பத பர்யந்த காமிய விஷயா. இப்ப சர்வகாமான் சாட்சரான் அப்படின்னு சொல்றது. சர்வகாமம் அப்படின்னு சொன்னதால இங்க யார் சொல்லப்படுறது அப்படின்னா
பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு அது என்ன பிரம்மஸ்தானத்துக்கும் சில பேர் போட்டி கொண்டு தன்னுடைய பலத்தை வித்தியை அனுப்பிப்பார். இப்போ இந்திரனை குறித்து வித்தியை உபாசனம் பண்றா, இந்திர பதவிக்கு ஆசை. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாதனங்கள் இருக்கு. பிரம்மலோகத்தை அடையணுமா, நீ இவ்வளவு நாள் தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கு. இந்திரனுக்கு குறிச்சு இந்திர வித்தியை இருக்கு, பிரதர்த்தன வித்தியை, இதெல்லாம் இருக்கு. ஆக இவைகள்லாம் சாதனங்கள் தான், ஆனா பலன்கள்லாம் அஸ்திரம். சர்வகாமான் இது ஹிரண்ய கர்ப்பாதி பர்யந்த காமிய விஷயம். சர்வகாமான் சாஸ்திரான் இருக்கும் இல்லையா, அந்த சர்வகாமான்ற பதத்துக்கு ஹிரண்யலோகம், அது ஆதினால இந்திரலோகம், சிவலோகம், இதுக்கெல்லாம் இதெல்லாம் காமிய விஷயம். அப்புறம் அக்ஷரான் அக்ஷரான் இருக்கு. அக்ஷரான் சான ஜீவனோட கூடியன்னு இருக்கும், சான்றது கூடியன்னு. அப்போ அக்ஷர சப்தத்தினால் யார் சொல்றது அப்படின்னா ஆத்ம மாத்திர அனுபவ கோத்திரா. இது ஜீவாத்மா பற்றிய விஷயம், அதாவது கைவல்ய அனுபவம். இதெல்லாம் விட்டுணும், புரியுதா? அதனால பிரம்ம பதவியோ இந்திர பதவி, இந்திர வித்யை இதெல்லாம் வேண்டியதில்லை. அது கைவல்யம் அதுவும் வேண்டியதில்லை. இந்த மாதிரி தர்மங்கள்லாம் விட்டுடும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா தர்மானாம் காமானாம் உபயோகிப்பேன பித்ராத்யுதாகரணம். அதாவது இங்க சர்வ தர்மான் சர்வ காமான் அப்படின்னு தர்ம சப்தத்தினால சொல்றது, காம சப்தத்தினால சொல்றது. இங்க இப்போ முதல்ல தொமைய மாதா பிதா தொமைய பந்துஷன் ஆரம்பிக்கிறது. அதை சொல்லிட்டு உடனே சர்வதர்மாந்திலிருந்து சர்வகர்மான் சாஸ்திரான்னு சொல்லப்படுறது இல்லையா? முதல்ல அப்பா அம்மாக்களை உடனும் சொல்லியிருக்கு, அவளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க உடன் சொல்லல. त्वमेव माता च पिता त्वमेव माता च पिता त्वमेव बन्धुः त्वमेव विद्या त्वमेव सर्वं मम देव देव पिता श्लोकस्य चराचरस्य तमस्य बुद्धस्य गुरुगिरिया अद्वैर पितरं मातरं दारान् पुत्रान् बन्धून् सखीन् गुरून् रत्नानि धनदानि क्षेत्राणि गृहाणि च सर्वधर्मान् सन्ति सर्वकामान् சாட்சரான்னு சொல்லியிருக்கு. இங்க சர்வதர்மான்னு சொல்லிட்டு சர்வகாமான்னு சொல்லியாச்சு. இங்க அதுக்கு மேல என்ன சொல்ற, தர்மானாம் காமானாம் ச உபயோகித்வேன வா பித்ராத்யுதாகரணம். இங்க இந்த தர்மங்கள், அந்த தர்மங்கள்ல சொல்லப்பட்டிருக்க காமிய பலன்கள், இவைகள்லாம் அதுவும் சாஸ்திரத்துல தானே சொல்லியிருக்கு. ஏன் வேதத்துல பணம் ஒண்ணுமா குபேரனை கொடுத்து யாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த இதெல்லாம் வேதத்துல சொல்லப்படுதானே. இப்போ மேல சொன்ன பிதரம் மாதரம் தாரன் புத்திரான் பந்தூன் அப்படின்னு சொல்லும் போது இவைகளும் இந்த மாதிரி சிருஷ்டியில வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஜீவன் எப்படி உண்டாரானது சொல்றது. அப்போ ஜீவனுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் தானே சொல்லப்பட்டிருக்கு. யோகத்துல ஒவ்வொருத்தரும் வாழணும், அவன் எப்படி பணம் இல்லாத வாழ முடியுமா? அதனால அந்த பணம் ஓடணும்னா அதுக்கு மேல இப்படியே நீ தேவதைகள்லாம் ஆராதிச்சானாக்க அவ பிரீத்தி பண்ணி உனக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு வேண்டிய அடைய வழிகள்லாம் சொல்லியிருக்கு. அதனால அதான் இங்க சொல்ற
சர்வ தர்மான்னு சொல்லப்பட்ட இந்த தர்மங்கள், சர்வகாமான் இந்த காமிய பலன்களும் அதுவும் தான் உபயோகம். யாருக்கு அப்படின்னா இந்த சொன்ன பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்து சகை குரு அப்படின்னு அம்மா அப்பா இருக்கட்டும், இந்த ஒருத்தனுக்கு மனைவியா இருக்கட்டும், அதுக்கு அவனுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கட்டும், இவர்கள்லாம் ஜீவிக்கணுமா வேண்டாமா? அந்த ஜீவித்தா சௌகியமா இருக்குமா வேண்டாமா? அதுக்கு சௌகியமா இருக்கு, அதுக்கெல்லாம் அதுக்கு வேண்டிய தர்மத்தை அனுசரிச்சு தான் பண்ணணும். அதனால இதெல்லாம் உபயோகம் உள்ளவைகள் தான். இது சர்வ தர்மங்களும் இதுல ஆசை இருக்கிறதும் இயற்கை. யாருக்கு? இந்த பிதாவா இருக்கா, மாதாவா இருக்கா, தாரா இருக்கா, எல்லாருக்கும். யாருக்குதான் இந்த ரத்தனங்கள்லாம் தனங்கள்லாம் ஆசை இல்லாம இருக்கும்? எல்லாருக்கும் வீடு வாங்கணும் தானே ஆசையா இருக்கும், எல்லாருக்கும் சொத்து இருக்கணும் தான் ஆசைப்படுவா. ஆக இவைகள்லாம் உபயோகம் உள்ளவைகள் தான். அதை போய் உடனே எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு சாஸ்திரப்படிகளை உனக்கு என்ன வேணுமோ அதுல நீ பற்று வச்சுக்கோ. அதுக்காக விட முடியாது, வேண்டியதுதான். ஆனா இப்ப ஆச்சாரிய தேவ ஓபவா, பிது தேவ ஓபவா, மாத்து தேவ ஓபவான்னு சொல்லியிருக்கு. இங்க விடுற சமயத்துக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கு அவளை தேவர்கள் மாதிரி ஆராதனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த இடத்துல விட சமயத்தை விடுற விஷயத்துல இவளை சொல்லியிருக்கா. அங்க அவளை எவ்வளவு கௌரிக்கணும்னு சொல்லியிருக்கேன், இதே வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இது ஒண்ணுத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லையோ? ஹலோ ஹலோ அடியன் கேட்கறது சுவாமி, அடியன் சுவாமி. ஓ 4,000 சாமான் 239,000. சரி, நீங்களும் ஒன்றும் சொல்லவே இல்லையா? சரி, விஷயங்கள் இதே வேதத்துல தான். இப்போ இந்த பழக்கத்தை அவளை விட்டுணும்னு சொல்றது. அவளை மாத்திருதேவா, பித்திருதேவா, ஆச்சாரிய தேவா அப்படின்லாம் வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு. இல்லற வாழ்க்கை நடத்த கூட அதுல தர்மத்தை அனுசரிச்சு நடத்தணும். அது சாஸ்திர விரோதம் இல்லா இருக்கணும். அதுல சுவார்த்தம் இருக்கக்கூடாது. இப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இவைகள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லிக்கணும். அதுதான் இங்க விவரணம் பண்ற. இது நாளைக்கு பார்ப்போம். இந்த ஒரு தரம் கவிதாரி சிம்ஹாய கல்யாண சாதனை ஸ்ரீமதே வெங்கடேசாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலாந்தி ஸ்ரீ நாராயண மகாதேவ லட்சுமி சஞ்சீவ பாதுகாதேவ நாராயண மகாதேவ ஸ்ரீமதே வாசி ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேவ ஸ்ரீ ரங்கநாத யுகேந்திர